சார் பாருங்க, நாம இப்போ ஒரு விசித்திரமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். யாராவது ஒரு ட்வீட் போட்டாலே மார்க்கெட் சரிஞ்சிடுது. எங்கேயாவது ஒரு போர் ஆரம்பிக்குது, அப்புறம் வேற எங்கேயாவது ஒரு போர் ஆரம்பிக்குது. இதனால மார்க்கெட் சில மாசங்களுக்கு தொடர்ந்து சரியறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்ல ஃபுட் சைட் ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி உங்ககிட்ட இருந்து நான் இன்னைக்கு கத்துக்கணும். எல்லா புரோக்கர்களுக்கும் ஒரு ரூல் இருக்கு. நீங்க பிளெட்ஜ் பண்ணினா அந்த மார்ஜினை வச்சு 0% வட்டியில ஆப்ஷன் செல்லிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணலாம். ஆனா ஆப்ஷன் பையிங் முடியாது. சரி, அப்சர்ஜுடன் மற்றுமொரு ட்ரேடிங் வீடியோவில் நான் உங்கள் அன்ஷார் ஹிரன். மறுபடியும் உங்களோட அதிகப்படியான வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம கூட ட்ரேடிங் ஸ்காலர் மிஸ்டர் குந்தன் பிரஜாபதி இருக்காரு. இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இங்க அப்சர்ஜ் ஆடியன்ஸுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிடைக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட இருந்து சிறந்த விஷயங்களை வாங்கி எங்க ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முயற்சிப்போம். அவங்க கேட்டதுக்காகத்தான் சார் வந்திருக்கோம். நிச்சயமாக சார், இதுவரைக்கும் நாம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிகள் மற்றும் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசியிருக்கோம். ஆனா நான் ஒன்னு கவனிச்சேன். நீங்க எப்பவும் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிகள் அல்லது புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான கால் சைடு ஸ்ட்ராட்டஜிகளை தான் காட்டுறீங்க. சரி, ஆனா சார், நாம இப்போ இருக்கிற இந்த சூழல்ல இந்த மாதிரியான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, நான் முயற்சி பண்றேன். இது முழுமையான பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஆனா சைட்வேஸ் டு பேரிஷ்னு சொல்லலாம். நான் ஏன் புட் சைட் ஸ்ட்ராட்டஜிகளை பண்றது இல்லைன்னா, பெரிய கேப் டவுன் ஆனா நஷ்டம் வரும், அதுதான் பிரச்சனை. ஆனா நான் இருக்கிறதால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒண்ணு, அது வித்தியாசமா இருக்கும்னு எனக்கு தெரியும், எளிமையா இருக்கும்னு தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்காதுன்னு தெரியும். அப்புறம் அதாவது அடுத்ததாக நம்முடைய ஆப்ஷன் செல்லிங் இருக்கும். இப்போ உங்களுக்கும் இந்த விஷயம் பற்றி நிச்சயமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜில பெரிய கேப் டவுன் வந்தாலும் லாபம் கிடைக்கும். சைட்வேஸ், புல்லிஷ், பேரிஷ் எல்லாமே இதே மாதிரி இருக்கும். இது ரொம்ப எளிமை. முதல்ல குறைந்த பணத்தில் ஆப்ஷன் பையிங் செய்வாங்க, பெரிய லாபம் கிடைக்கும் என்று கனவு காண்பாங்க. அப்புறம் 6 மாசம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு புரியும் ஆப்ஷன் பையிங்ல பணம் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா தீட்டா எப்பவும் எனக்கு எதிரா வேலை செய்யுது, சரிதானே? அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியும் என்னோட கணிப்பு எப்பவும் சரியா இருக்கிறது இல்லைன்னு. நான் இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும்னு நினைப்பேன், ஆனா கீழே வந்துடும். அப்புறம் கீழே போகும்னு நினைச்சு கால் செல் பண்ணுவேன், ஆனா மார்க்கெட் மேல போயிடும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவாங்க. மார்க்கெட் இங்க இருக்குன்னா மேல தூரமா இருக்கிற கால் ஆப்ஷனை வித்துருவாங்க, கீழே தூரமா இருக்கிற புட் ஆப்ஷனை வித்துருவாங்க. ₹8 பிரீமியத்துல செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலயும் பணம் வரும். ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு வரும், 2-3 மாசம் வரும். அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸ் வரும், இல்ல ஏதாவது ஒரு ட்வீட் வரும். இதனால மார்க்கெட்ல பெரிய கேப் டவுன் இல்லனா பெரிய. சரி, அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறதுன்றா, இப்போது எனக்கு ஒரு ரேஞ்ச் ஸ்டேட் சொல்கிறது மார்க்கெட் இங்கே இருக்கிறதுன்று. மேல இருக்கிற தூரமான காலை அனுப்பிவிட்டேன், கீழே இருக்கிற தூரமான புட்டை அனுப்பிவிட்டேன். அதில் ₹8 என்இபில ஹெல்ப் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதிலும் கூட பணம் வர ஆரம்பிக்கிறது. முதல்ல பணம் வர ஆரம்பிக்கும், சில மாதங்களுக்கு வரும். பிறகு ஏதாவது ஒரு செய்தி அல்லது ட்வீட் வந்து மார்க்கெட் பெரிய கேப் ஆகும்போது அவர்கள் 4-5 மாதங்களாக சிறுக சிறுக சேர்த்த பணம் அனைத்தும் ஒரே நாள்ல போய்விடும். சரி, அப்போதுதான் அவர்களுக்கு ஹெட்ஜிங் கற்க வேண்டும் என்று புரியும். சரி, இனி ஸ்ட்ராங்கிள் மட்டும் போதாது, நாம் ஹெட்ஜ் செய்துதான் ஆக வேண்டும். பிறகு அங்கேயே அயன் ஃபிளை, அயன் காண்டோர் போன்ற முறையான ஹெட்ஜிங் உத்திகளை பயன்படுத்த தொடங்குவார்கள். இங்கேதான் பணம் கிடைக்கும். நீங்கள் இன்னும் அங்கேயே இருந்தால் சீக்கிரம் இங்கே வந்து விடுங்கள், இல்லையென்றால் நீங்கள் அங்கே அழிந்து விடுவீர்கள். சரி, விஷயம் எளிது. இதையும் தாண்டி இன்னொன்று இருக்கிறது. இதற்கு அடுத்த நிலை வேகா ட்ரேடிங். அன்ஷ்பாய், விலையை கணிப்பதற்கான வாய்ப்பு எவ்வளவு என்று சொல்லுங்கள். நீங்கள் 40 முதல் 50% வரைதான் சரியாக இருப்பீர்கள், இல்லையா? சரி, ஆனால் ஐவியை கணிக்க வேண்டும் என்றால் பட்ஜெட்டுக்கு முன்னால் ஐவி உயரும் என்பது அனைவருக்கும் தெரியும். பட்ஜெட்டுக்கு பிறகு ஐவி குறையும் என்பதும் தெரியும். தேர்தல் முடிவுகளுக்கு முன்னால் ஐவி உயரும் என்பதும் பிறகு குறையும் என்பதும் அனைவருக்கும் தெரியும். பங்குகளின் முடிவுகள் வரும்போது ஐவி உயரும், முடிவுகளுக்கு பிறகு ஐவி சரியும் என்பதும் தெரியும். எனவே ஹெட்ஜிங்கிற்கு மேலையும் ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் வேகா ட்ரேடிங். இங்கே நீங்கள் விலையை வைத்து வர்த்தகம் செய்யாமல் ஐதியை வைத்து வர்த்தகம் செய்கிறீர்கள். இப்போது நான் பங்குகளின் முடிவுகளை வச்சு சில வர்த்தகங்களை செய்கிறேன். அடிப்படையில இந்த 2 வர்த்தக முறைகளும் வளரக்கூடியவை. இதில் பணம் கிடைக்கும். நீங்கள் ஒரு முழு நேர வர்த்தகராக உங்கள் வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஆனால் மற்ற முறைகளில் நீங்கள் ஒருபோதும் முழு நேர வர்த்தகராக முடியாது. ஒருவேளை ஓரிருவர் அப்படி ஆகியிருக்கலாம், அல்லது எனக்கு அது தெரியாம இருக்கலாம்.
ஆனா என் அனுபவப்படி இந்த 2 விஷயங்கள்ல தான் உண்மையான பணம் கிடைக்கும். சந்தையில வர்த்தகம் செய்ய இன்னும் என்னென்ன மாற்றங்கள் உள்ளன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை சொல்கிறேன். சரி, இப்போது உத்திகளை பார்ப்போம். அன்ஷ்பாய், ஆப்ஷன் செல்லிங்ல எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதுதான் இப்போது கேள்வி. நாம் ஆப்ஷன் செல்லிங் கற்கும்போது நான் தனிப்பட்ட முறையில் 30% லாபத்தை இலக்காக கொள்கிறேன். வருடாந்திர இழப்பு 5 முதல் 6% மேல் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பேன். அதற்கேற்பவே என் உத்திகளையும் பொசிஷன் சைசிங்கையும் அமைப்பேன். என்னிடம் 10 லட்சம் ரூபாய் இருந்தா அதை ஜி செக் எனப்படும் அரசு பத்திரங்களில் முதலீடு செய்வேன். அது எனக்கு 7.5% நிலையான லாபத்தை தரும் இல்லையா? சரி, பிறகு நான் என்ன செய்வேன் என்றா அத புரோக்கரிடம் அடமானம் வைப்பேன். அப்படி செய்வதன் மூலம் ஆப்ஷன் செல்லிங் செய்ய புரோக்கர் எனக்கு 90% மார்ஜினை 0 வட்டியில தருவார். சரி. இங்கே பாருங்கள் புரோக்கர் எவ்வளவு புத்திசாலி என்று. ஜி செக் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மார்ஜினை வைத்து அவர்கள் ஃபியூச்சர்ஸ் வர்த்தகம் செய்ய மட்டுமே அனுமதிப்பார்கள் மற்றும் ஆப்ஷன் செல்லிங் செய்ய மட்டுமே அனுமதிப்பார்கள். ஆப்ஷன் பையிங்கிற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் பையிங்கிற்கு பணம் கொடுத்தால் அந்த பணம் அழிந்துவிடும் என்று புரோக்கருக்கும் தெரியும். ஆப்ஷன் பையிங்கில் பணம் கிடைக்காது. எல்லா புரோக்கர்களிடமும் இந்த விதி இருக்கிறது. நீங்கள் எதை அடமானம் வைத்தாலும் அந்த மார்ஜினை வைத்து 0% வட்டியில் ஆப்ஷன் செல்லிங் மற்றும் ஃபியூச்சர்ஸ் வர்த்தகம் செய்யலாம். ஆனால் ஆப்ஷன் பையிங் செய்ய முடியாது. சரி. ஏனென்றால் புரோக்கருக்கு தரகு பணம் தேவை. அவர் ஆப்ஷன் பையிங் செய்தால் 2 நாட்களில் பணத்தை இழந்து விடுவார். புரோக்கருக்கு வருமானம் குறையும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் செய்ய அனுமதித்தால் அவர் ஓரிரு ஆண்டுகள் சந்தையில் நீடிப்பார். புரோக்கருக்கு அதிக வருமானம் கிடைக்கும். எனவே விஷயம் எளிது. நீங்கள் ஜி செக் மூலம் 7.5% சம்பாதித்து விட்டால் மீதமுள்ள 24% ஆப்ஷன் வர்த்தகம் மூலம் சம்பாதிக்க வேண்டும். அதாவது மாதத்திற்கு 2% அல்லது வாரத்திற்கு 0.5% குறைஞ்சுவிடும். சிறு சிறு தொகையை சேர்த்து நீங்கள் பெரிய தொகையை உருவாக்கலாம். பெரிய தொகையை உருவாக்க நினைத்தால் பெரிய தொகையை இழந்து விடுவீர்கள். சந்தை அப்படிதான். பாருங்கள், நான் ஏற்கனவே பல உத்திகளை பற்றி விவாதித்துள்ளேன். நான் ஏற்கனவே HNI உத்தி, மாதாந்திர நோ பிரைனர் நிஃப்டி மற்றும் மாதாந்திர பேட்மேன் உத்திகளை அப்சர்ஜ் தளத்தில் விவாதித்துள்ளேன். சரி சார், எனது உத்திகள் அனைத்தும் மெதுவாக தீர்ந்து வருகின்றன. ஆனா நீங்க புட் ஆப்ஷனை பற்றி கேட்டதால் இன்று நாம் ஒரு கேலண்டர் உத்தியை பற்றி விவாதிக்க போகிறோம். சரி, இந்த கேலண்டர் உத்தி மற்ற அனைத்தையும் விட வித்தியாசமானது. சரி, மற்றவை அனைத்தும் கால் ரேஷியோவின் மாறுபாடுகள், சில STPT, சில வாராந்திரம், சில இருவாராந்திரம், சில மாதாந்திரம். ஆனால் கேலண்டர் என்பது ஒரு தனித்துவமான உத்தி. எனவே இன்று நாம் அதை பற்றி விவாதிப்போம். சரி, இப்ப நேரடியா உத்திக்கு வருவோம். பாருங்கள் சார், எனது உத்திகள் அனைத்தும் எளிமையானவை மற்றும் விதிகளை அடிப்படையாக கொண்டவை. இதில் எந்த குழப்பமும் இருக்காது. நாம் வரைபடத்தை பார்க்க வேண்டியதில்லை, மாற்றங்களை செய்ய வேண்டியதில்லை. எனவே இதுவும் ஒரு மிக எளிமையான உத்தி. இதற்கான ஸ்கிரிப்ட் நிஃப்டியாக தான் இருக்கும். நான் நிஃப்டியில் அதிகமாக வர்த்தகம் செய்கிறேன். இருப்பினும் என்னிடம் சென்செக்ஸ் மற்றும் ஃபின் நிஃப்டிக்கான உத்திகளும் உள்ளன. ஆனால் நிஃப்டி மக்களுக்கு சற்று எளிதானது. சார், மக்களின் விருப்பமான ஒன்று பேங்க் நிஃப்டி. ஆமா, வாராந்திர காலாவதி இருக்கும் வரை அது சரியாக இருந்தது. இப்போது இல்லை. ஆமாம், ஏனெனில் இப்போது வாராந்திர காலாவதி இல்லை. எனவே நம்மிடம் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மட்டுமே உள்ளன. சரி, எனவே நிஃப்டியில் வர்த்தகத்தின் காலம் 3 நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த நிலையை 3 நாட்களுக்கு வைத்திருப்பீர்கள். காலாவதி என்பது வாராந்திர மற்றும் இருவாராந்திரமாக இருக்கும். நான் ஏன் இரண்டையும் சொல்கிறேன்? ஏனெனில் இது ஒரு கேலண்டர் உத்தி. எனவே கேலண்டரில் வாராந்திரத்தில் விற்பனை செய்வோம், இருவாராந்திரத்தில் வாங்குவோம். சரி, பிறகு நுழைவு நாள் செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மட்டுமே நுழைவு இருக்கும். வேறு எதுவும் இல்ல. சந்தை எங்கிருந்தாலும் சரி. 3:14. ஒவ்வொரு முறையும் 3:16 நுழைய வேண்டும். அவ்வளவு. சரி, இலக்கு 1%, ஸ்டாப் லாஸ் 1% மற்றும் எப்போது வெளியேற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை சந்தை முடியும் போது. நான் செவ்வாய்க்கிழமை நுழைந்தால் என்ன நடந்தாலும் வெள்ளிக்கிழமை சந்தை முடியும் போது வெளியேற வேண்டும். அதனால தான் காலம் 3 நாட்கள். சரி, விதிகள் எளிமையாக உள்ளன இல்லையா? இதில் நேயர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் அனைத்தும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போது ஸ்ட்ரைக் தேர்வை பற்றி பேசுவோம். சரி, ஸ்ட்ரைக் தேர்வு சற்று தந்திரமானது. நான் இங்கிருந்து தொடங்குவேன். ஏனெனில் இது புட் ஆப்ஷன் பக்க உத்தி. உதாரணமா, ஸ்பாட் விலை 25,000 என்று வைத்துக் கொள்வோம். சரி, 25,000 200 புள்ளிகள் தள்ளி என்ன வரும்? 24,800. சரியா? ஆனால் இங்கே நாம் ஒரு விதியை பின்பற்ற வேண்டும். 200 புள்ளிகள் தள்ளி பிரீமியம் குறைந்தபட்சம் 50 ரூபாயாக இருக்க வேண்டும். சரி, ஒருவேளை நீங்க செவ்வாய்க்கிழமை 3:16 வரும்போது 200 புள்ளிகள் தள்ளி 50 ரூபா பிரீமியம் இல்லை என்றால் வர்த்தகம் செய்ய மாட்டான். சரி. சரி, நமக்கு குறைஞ்சபட்சம் 50 ரூபா பிரீமியம் தேவை. ஆமா, குறைஞ்சபட்சம். இதை விட அதிகமாக இருந்தா 200 புள்ளிகள் தள்ளி எனக்கு 70 ரூபாய் கிடைச்சா நான் 300 புள்ளிகள் தள்ளிச்சுங்க.
மற்றும் 300 புள்ளிகள் தள்ளி 50 ரூபாய்க்கு அருகில் 50 ரூபாய்க்கு அருகில் எது இருக்கிறதோ அதை வர்த்தகம் செய்வேன். ஒருவேளை 300 புள்ளிகள் தள்ளி 100 ரூபாய் அல்லது 70 ரூபாய் இருந்தால் நான் 400 புள்ளிகள் தள்ளி சென்று 50 ரூபாய்க்கு மிக நெருக்கமான பிரீமியத்தை விற்பனை செய்வேன். அதுவும் 100 மடங்காக இருக்கும் ஸ்ட்ரைக்கில். 50 மடங்காக இருக்கும் ஸ்ட்ரைக்குகளை செய்யக்கூடாது. இது தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். குறைந்தபட்சம் 50 ரூபாய்க்கு விற்க வேண்டும். 50 ரூபாய்க்கு மேல் இருந்தால் நாம் இன்னும் தள்ளி சென்று 50 ரூபாய்க்கு விற்க வேண்டும். 100 மடங்காக இருக்கும் ஸ்ட்ரைக்குகளை மட்டும் எடுக்க வேண்டும். இதற்கு பின்னால் உள்ள லாஜிக் என்ன? சார் பாருங்கள், நீங்கள் 50 ரூபாய் பிரீமியத்தை விற்கிறீர்கள். எனவே உங்களிடம் ஒரு கிரெடிட் உள்ளது, ஒரு நல்ல கிரெடிட் உள்ளது. சில நேரங்கள்ல விக்ஸ் மிக குறைவாக இருக்கும்போது 200 புள்ளிகள்ல உங்களுக்கு 20 ரூபாய் கிடைக்கும். சரியா? இப்போது சார் 20 ரூபாயில நீங்கள் என்ன சம்பாதிப்பீர்கள்? ஆனா அது 70ஆக இருந்தா என்ன பிரச்சனை? அது 70ஆக இருந்தால் ஐவி அதிகமாக உள்ளதுன்னு அர்த்தம். சரி, எப்பவாவது பிரீமியம் அதிகமாக இருந்தா ஐவி அதிகமாக இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கம் அதிகமாக உள்ளது. எனவே நீங்கள் தள்ளி போக வேண்டும். அப்போதே நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஐவி அதிகமாக இருந்தா 200 புள்ளிகள் சரிவு வருவது மிகவும் எளிது. எனவே 50 என்பது இங்கே ஒரு ஸ்வீட் ஸ்பாட். சரி, இதில் நிம்மதியாக சம்பாதிக்கவும் முடியும், மனநிறைவும் கிடைக்கும், உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படாது. புரிந்ததா? செரிமானம் கெட்டு போகாது, அவ்வளவுதான். சரி, அதனால் தான் நாம் இந்த முறையை பின்பற்ற வேண்டும். இப்போது இந்த 50 ரூபாய் என்பது ஏதோ தற்செயலாக வந்ததல்ல. இதற்காக நான் எவ்வளவு பேக் டெஸ்டிங் செய்திருக்கிறேன் தெரியுமா? எனக்கு 50க்கும் குறைவாக கிடைத்த போது எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது. நான் 50க்கும் அதிகமான வர்த்தகத்தை எடுத்து 70இல் வெறும் 200 புள்ளிகளில் செய்தால் அப்போதும் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆனால் நான் 50 ரூபாயில் செய்யும் போது எனக்கு அதிகபட்ச லாபம் கிடைக்கிறது. புரிந்ததா? எனவே உத்திகள் சும்மா உருவாவதில்லை நண்பர்களே. இதற்கு நிறைய உழைப்பு தேவை நண்பர்களே. நிறைய பேக் டெஸ்டிங் செய்ய வேண்டும். உங்களுக்கு அரை மணி நேரத்தில் அப்சர்ஜில் ஒரு உத்தி கிடைத்து விட்டது. இதற்கு பின்னால் பல வருட உழைப்பு இருக்கிறது. புரிஞ்சது? சரி, எனவே இது நம்முடையது. ஆம், சரி, இது போன்ற அனைத்து ஆராய்ச்சி அடிப்படையிலான உத்திகளும் அப்சர்ஜில் உள்ள உங்கள் பாடத்திட்டத்துல இன்னும் விரிவா இருக்கிறதா அல்லது இவை மட்டும் தானா? ஆம், என்னுடைய ஒரு சிறிய பாடத்திட்டம் உள்ளது. அப்சர்ஜில அதில் நான் அடிப்படைகள் முதல் கிரீக்ஸ் வரை அனைத்தையும் விளக்கியுள்ளேன். 2-3 உத்திகளை விளக்கியுள்ளேன். இடர் மேலாண்மை பற்றி முறையான கட்டமைக்கப்பட்ட வழியில விளக்கியுள்ளேன். சரி, மிக சிறந்த விஷயம் என்னவென்றா இது ஒரு பீட்சாவின் விலையை விட குறைவு. நீங்கள் அங்கே இதை விட விரிவாக விளக்கியிருங்களா? நிச்சயமா. இங்க யூடியூப்ல எங்களிடம் நேரம் குறைவாக இருக்கும். அங்கே உங்களுக்கு முழு நேரம் இருக்கிறது. ஆம். எனவே நிச்சயமா அங்கே நான் விஷயங்களை இன்னும் விரிவாக விளக்கியுள்ளேன். எனவே தீவிர வர்த்தகர்கள் அங்கே சென்று முத்திகளை இன்னும் விரிவாக கற்றுக்கொள்ளலாம். ஆம், அதோடு நான் அப்சர்ஜுடன் இணைந்து வெபினார்களையும் நடத்துகிறேன். எனவே நீங்கள் அந்த பாடத்திட்டத்தை வாங்கினா அதற்கான அணுகளும் உங்களுக்கு கிடைக்கும். நேரடி வழிகாட்டுதலுடன் அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளலாம். புரிந்தது. மீண்டும் உத்திக்கு வருவோம். நிச்சயமாக நாம் தொடருவோம். எனவே நாம் எதை விற்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டோம். நான் 50 ரூபாய் பிரீமியத்தை விற்க வேணும். ஆனா அது தற்போதைய காலாவதி தேதியை கொண்டிருக்க வேணும். சரி, அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் 50 ரூபாய்க்கு விற்றோம்னு வைத்துக் கொள்வோம். ஆம். எனவே நாம் அடுத்த காலாவதி தேதிக்கு செல்வோம். 2 வாரங்களுக்கு ஒரு முறை காலாவதியாகும் தேதிக்கு சென்று 50இல் பாதியான 25 ரூபாய்க்கு 2 லாட்டை வாங்குவோம். அப்படி என்றால் அது மிகவும் ஓடியமாகிவிடுமே. ஆமா, இருந்தாலும் நாம் அதை வாங்குவோம். நாம் விற்றது தற்போதைய காலாவதி தேதியை கொண்டது. சரி, இது வாராந்திரமானதே. மன்னிக்கவும். எனவே நாம் இதை வாராந்திரத்தில் விற்க வேண்டும். மேலும் இதை 2 வாரங்களுக்கு ஒரு முறை காலாவதியாகும் தேதியில் வாங்க வேண்டும். எனவே ஆம், இது 25 ரூபாய் என்பதால் சற்று தள்ளி போய் வாங்கப்படும். நண்பா, இன்னொன்று என்னவென்றால் இது அடுத்த வாரத்திற்கானது என்பதால் இது இன்னும் விலை அதிகமாக இருக்கும். விலை அதிகமா இருக்காது. அதனாலதான் நாம் 25 ரூபாய்க்கு வாங்குறோம். நாம் பெற்ற கிரெடிட் அதே அளவுதான் நம்ம டெபிட் செய்கிறோம். சரியா? ஆப்ஷன் விற்பனை மூலம் நான் 50 ரூபாய் கிரெடிட் செய்தோம். மேலும் 25 ரூபாய்க்கு 2 லாட்களை வாங்கினோம். நான் 50 ரூபாய் டெபிட் செய்கிறோம். சரி, எனவே கிரெடிட் மற்றும் டெபிட் சமமாக உள்ளது. ஆனா வாங்கும் பகுதி அதிகமாக உள்ளது. எனவே ஐவி அதிகரிக்கும் அல்லது சந்தை எப்பவாவது பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். அது எப்படி என்று நான் இப்போது சில உதாரணங்களை காட்டுகிறேன். நமக்கு இது பலனளிக்கும். சரி, அவுட் ஆஃப் த மணி வாங்குவதற்கான காரணம் என்ன? சரி, இங்கேயும் பாருங்கள், விற்பனை பிரீமியத்தில் பாதி மதிப்புள்ள ஆப்ஷன்களை வாங்க வேண்டும் என்று எழுதியுள்ளேன். சரி, அங்கே 60-55 ரூபாய்க்கு மிக நெருக்கமான ரவுண்ட் ஸ்ட்ரைக்ல வாங்கியிருந்தால் அடுத்த வாரத்திற்கு 26-27 ரூபாய்க்கு வாங்க முயற்சிப்பீர்கள். அடுத்த வாரம் உருங்கித அவ்வளவுதான். இவைதான் நம் உத்தியின் விதிகள் சார். சரி, இதுதான் இதன் பே ஆஃப் வரைபடம் சார். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். இது மையத்தில் இருப்பதாக அனைவருக்கும் தோன்றும் என்று எனக்கு தெரியும். பங்கின் நகர்வு இப்படித்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது உங்கள் ஸ்பாட் 24,588, அதாவது 24,600க்கு அருகில். சரியாக 200 புள்ளிகள் தள்ளி 24,456 ரூபாய் பிரீமியத்தில் ஒரு லாட் விற்றுள்ளோம். சரி, இதன் காலாவதி தேதியை பாருங்கள், செப்டம்பர் 9. ஆமாம். சரி, இப்போது 56 என்றால் அடுத்ததை 24.2க்கு வாங்கியுள்ளேன். கிட்டத்தட்ட பாதி.
ஆமாம், சரி, இதை 2 லாட்கள் வாங்கியுள்ளோம். பாதியில் 2 லாட்கள் வாங்க வேண்டும். காலாவதி தேதியை அடுத்த வாரத்திற்கு எடுக்கிறோம். சரி, விற்பது அருகிலுள்ள காலாவதி தேதியை கொண்டது, வாங்குவது தொலைதூர காலாவதி தேதியை கொண்டது. 500 புள்ளிகள் வித்தியாசம். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இதனாலதான் உங்களுக்கு நடுவில் இந்த ஃபவுண்ட் ஏரியா கிடைக்கிறது. சரி, ஆனா இப்போது உங்களுக்கு சந்தை கீழே போனா நஷ்டம் ஏற்படும் என்று தோன்றலாம். சார், காலாவதியின் போதுதான் இவ்வளவு நஷ்டம் ஏற்படும். இப்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சந்தை கீழே வரும்போது ஐவி அதிகரிக்கும். சரி சரி, ஐவி அதிகரிப்பதால் உங்களிடம் என்ன இருக்கிறது? வாங்கும் பிரீமியம் அதிகம், மன்னிக்கவும், வாங்கும் லாட்கள் அதிகம். உண்மை. அதனால் இந்த பே ஆஃப் வரைபடம் மேம்படும். சரி, கேலண்டர் பற்றி தெரியாதவர்களுக்கு கேலண்டரின் பே ஆஃப் வரைபடம் என்பது டைனமிக் ஆனது. அதாவது ஐவி அதிகரிச்சா பே ஆஃப் வரைபடம் மேம்படும். சரி, இது குறைந்து சுருங்கிவிடும், லாபம் அதிகரிக்கும். ஐவி குறைந்தா நஷ்டம் அதிகரிக்கும், லாபம் சுருங்கும். சரி, இதுதான் டைனமிக் பே ஆஃப் வரைபடம். ஆனால் இந்த வர்த்தகத்துல நமக்கு டெபிட் எதுவும் இல்ல, கிரெடிட்ல தான் இருக்கிறோம். எனவே ஐவி குறைந்தாலும் நம்மிடம் கிரெடிட் இருப்பதால் நாம் லாபத்துடன் தான் வெளியேறுவோம். சரி சரி, இப்போது சார், சந்தை கேப் டவுன் ஆனால் என்ன ஆகும் என்று கேட்பவர்களுக்கு, உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் சொல்கிறேன். எனக்கு தெரியும் இந்த கேள்வி வரும் என்று. பெரிய கேப் டவுன் ஆனால் இவ்வளவு பெரிய நஷ்டம் வரும், அது நடக்கும் இது நடக்கும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு உதாரணம் மூலம் விளக்குகிறேன். பாருங்க சார், ஏப்ரல் 7 அன்று ட்ரம்ப் முதல் முறையாக வரி விதிப்பு பற்றி ட்வீட் செய்த போது சந்தையில் 5% லோயர் சர்க்கியூட் ஏற்பட்டது. சரி, இது வெள்ளிக்கிழமை. ஏப்ரல் 4 மாலை 3:16 மணிக்கு நான் நுழைந்தோம். என்ன விற்றோம்? அதே 57 ரூபாய் 100 ஸ்ட்ரைக்கில் கிடைத்தது. அதன் பாதி 26, அதாவது 52 ரூபாய்க்கு அருகில். பாருங்கள், 14 லாட்கள் விற்றுள்ளோம், 28 லாட்கள் வாங்கியுள்ளோம், 1:2 என்ற விகிதத்தில். காலாவதி தேதியையும் பாருங்கள், ஏப்ரல் 9 மற்றும் அடுத்த வாரத்திற்கு வாங்கியுள்ளோம். உங்களுக்கு புரிகிறதா என்ன நடந்திருக்கும் என்று? உங்களுக்கு தெரியும் இந்த பெரிய நஷ்டம். கீழ்நோக்கி செல்லும் போது சந்தை ஒரு லோயர் சர்க்கியூட்டை தொட்டிருந்தா இந்த வர்த்தகத்திற்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று நீங்கள் சொல்லுங்க. கீழ்நோக்கி செல்லும் போது நஷ்டம் இருக்கணும். கீழ் நோக்கி செல்லும் போது 2.5 லட்சம் நஷ்டம் காட்டுகிறது. ஆமா, அடுத்த நாள் என்ன நடந்திருக்கும்னு நான் பிறகு காட்டுகிறேன். கேப் டவுன் அதிகமா இருந்திருக்கும். அந்த கேப் டவுன் காரணமா ஐவி அதிகரிச்சிருக்கும். இருந்திருக்கும், ஐவி அதிகரிச்சதா நமது ஆப்ஷன் பிரீமியங்கள் அதிகரிச்சிருக்கும். அதிகரிச்சிருக்கும். அது அதிகரித்ததால் நமது வாங்கும் பக்கம் அதிகமாக இருப்பதால். அதனால ஆமா, அவை நீண்ட கால காலாவதி என்பதால் அவற்றின் விலை அதிகமாக உயர்ந்திருக்கும், இதன் விலை குறைவாக குறைந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்னு நீங்க சொல்லுங்க. அதைத்தான் நான் நினைக்கிறேன். அதாவது இதன் விலை குறைவாக குறைந்திருக்கும், ஏனென்றால் நிச்சயமாக. இது வாராந்திர என்பதால் விலை உயரும் அல்லது இல்லாமல் இருக்கலாம். சரி, இதுவும் உயரும். ஆனா நம்மிடம் வாங்குதல் அதிகமா இருப்பதாத. ஆமா, வாங்கும் பிரீமியத்தின் ஆனது அது அதிகம். அதிகமா? அதனால் அதில் லாபம் அதிகம், இதில் நஷ்டம் குறைவு. பார்க்கலாம், நான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்வது சரி. இதுதான் லாபம். 9:20 மணிக்கு. அடுத்த நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி. நாள். ஆமா, அடுத்த நாள். பே ஆஃப் பாருங்க, நஷ்டம் முடிஞ்சு விட்டுங்க. சரி, இங்கே நமக்கு இப்படி தெரிஞ்ச விஷயம். பாருங்கள், நமது ஸ்பாட் 22,890, ஏ, 22,900 ஸ்பாட் இருந்தது. அடுத்த நாள் என்ன என்று நீங்கள் சொல்லுங்க. 21,890, 1000 புள்ளிகள் கேப் டவுன். 1000 புள்ளிகள் கேப் டவுனில் 10 லட்சம் முதலீட்டில் நீங்கள் 1,50,000 ரூபாய் சம்பாதித்துள்ளீர்கள். ஐவி அதிகரிப்பால் மார்ஜின் அதிகரித்தாலும் உங்களுக்கு பணம் கிடைத்துள்ளது, உங்கள் கையை விட்டு போகவில்லை. இதுதான் இந்த உத்தியின் சிறப்பு. சந்தை மேலே சென்றால் பணம் வரும், பக்கவாட்டில் சென்றாலும் பணம் வரும். சில நேரங்களில் பெரிய கேப் டவுன் ஏற்பட்டால் நமக்கு அதிக பணம் வரும். இப்போது சொல்லுங்க, எப்போது நஷ்டம் வரும்? நஷ்டம் எப்போது வரும்? கேப் அப் அதிகமா இருந்தா. இல்ல, நாம் எந்த டெபிட்டையும் எடுத்து செல்லவில்லை. 57ற்கு விற்று சந்தை மேலே சென்றால் இது 0 ஆகும். 26 பெருக்கல் 2 என்பது 52, 53 ரூபாய். இது அடுத்த வாரம் 0 ஆகும். எனவே இது நமக்கு லாபத்தை தரும். மேல சென்றால் லாபம், பக்கவாட்டுல சென்றால் லாபம், பெரிய கேப் டவுன் என்றாலும் லாபம். எப்போது நஷ்டம் வரும் என்று கேட்டீர்கள். சந்தை மெதுவாக 200, 300 புள்ளிகள் கீழே இறங்கினால் நமக்கு நஷ்டம். இன்று வர்த்தகம் செய்து நாளை 300 புள்ளிகள் கீழே இருந்தால் நமக்கு நஷ்டம் ஏற்படும். ஆனா மீண்டும் வர்த்தகம் செஞ்சா சந்தை சற்று மேல வந்தாலோ, பக்கவாட்டுல இருந்தாலோ, மேல அல்லது கீழே சென்றாலோ, பெரிய கேப் டவுன் என்றாலும் நமக்கு லாபம் தான். ஆனா இப்படி எப்படி வர்த்தகம் செய்வது என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு நான் எப்போதும் சொல்வது பேக் டெஸ்ட் அறிக்கை. சரி, உங்க பேக் டெஸ்டிங் எந்த ஒரு உத்தியையும் வர்த்தகம் செய்வதற்கான நம்பிக்கையை உங்களுக்கு வழங்குகிறது.
பேக் டெஸ்ட்ல இந்த உத்தி லாபகரமானது என்று தெரிந்தால் நாம் அதை செய்யலாம். எனவே நான் உங்களுக்கு பேக் டெஸ்டை காட்டுகிறேன். அப்போது உங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கும், பாருங்கள். இதுதான் பேக் டெஸ்ட் அறிக்கை. இங்கேயும் செப்டம்பர்ல இருந்து தான் எடுத்துள்ளோம். ஏனென்றால் இங்கேயும் நாம் செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தை தொடங்குகிறோம். ஆமா வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தை முடிச்சுக்கோங்கிறோம். ஆமா வார இறுதி நாட்கள் வருவதில்ல. சரி நாம் செப்டம்பருக்கு முன்பு சென்றா வியாழக்கிழமை வர்த்தகம் தொடங்கும். சரி, பிறகு 2 நாட்களில் வார இறுதி வந்துடணும். சில நேரங்கள்ல 300 புள்ளிகள் கேப் டவுன், சில நேரங்கள்ல 400 புள்ளிகள் கேப் டவுன். அப்போது அங்கே நஷ்டம் ஏற்படும். இதனால தான் நாங்கள் வார இறுதி ரிஸ்கை எடுக்கவில்லை. அதனால தான் நான் செப்டம்பர் மாதத்திலிருந்தே இதில் பேக் டெஸ்ட் செய்துள்ளேன். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி ட்ரேடிங் செய்யாதீர்கள். நீங்களே பேக் டெஸ்ட் செய்யுங்கள், நீங்களே ஃபார்வர்ட் டெஸ்ட் செய்யுங்கள், பிறகு மெதுவாக செல்லுங்கள். இங்கே பாருங்கள் சார், ரிட்டர்னை பாருங்கள். 4 மாதங்களில் 12.8%, கிட்டத்தட்ட மாதம் 3% ரிட்டர்ன். சரி, அதிகபட்ச நஷ்டம், உங்கள் சராசரி லாபம் மற்றும் சராசரி நஷ்டத்தை பார்த்தா அது கிட்டத்தட்ட 1:1 என்ற விகிதத்துல உள்ளது. சரி, கிட்டத்தட்ட டிராடவுனை பார்த்தாலும் அது 1.5% டிராடவுன் தான். சரி, துல்லியத்தை பாருங்கள். 88% நேரங்கள்ல 16 ட்ரேடுகள்ல 14 ட்ரேடுகள் உங்களுக்கு லாபகரமாக உள்ளன. 2 ட்ரேடுகளில் மட்டுமே நஷ்டம். எதுவும் செய்யாம, எந்த மாற்றமும் செய்யாம. மேலும் இந்த உத்தியை நீங்க எப்போது பயன்படுத்த வேண்டும் என்றா, ஐவி அதிகரிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் போது. ஆமா இந்த உத்தியை பயன்படுத்த சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் என் கேள்வி. அப்சர்ஜில் நான் விவாதித்த மற்ற எல்லா உத்திகளிலும் நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் விஷயம். எனவே இந்த உத்தி நிகழ்வு நடக்கும் நேரத்துல பயன்படுத்த வேண்டியது. அதை விட இதை செய்யணும். இதை செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு நிகழ்வு வரும்போதெல்லாம் ஐவி அதிகரிக்கும். இந்த உத்தி ஐவிக்கு சாதகமானது. எனவே ஐவி அதிகரிக்க போகிறது அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு வரப்போகிறது என்று நீங்கள் எதிர்பார்த்தா இந்த உத்தியை நீங்க பயன்படுத்தா. இப்போது இது எதை விட சிறந்தது? சாதாரண ஆப்ஷன் செல்லிங்ல ஐவி அதிகரிக்கும் போது உச்சத்துல விக்கிறீங்க, பிறகு மதிப்பு குறைகிறது. அது காலா அல்லது புட்டா இருந்தாலும். பாருங்கள், இப்போது 2 வகையான ட்ரேடுகள் உள்ளன. ஒன்று, நீங்கள் ஐவி ஸ்பைக்கை ட்ரேட் செய்கிறீர்கள். மற்றொன்று, நிகழ்வுக்கு பிறகு ஐவி கிராஷை ட்ரேட் செய்கிறீர்கள். நீங்கள் ஐவி கிராஷை ட்ரேட் செய்ய விரும்பினால் உங்கள் உத்தி தேர்வு ஷார்ட் வேகா ட்ரேடுகளாக இருக்க வேண்டும். அயன் காண்டோர் கால் ரேஷியோ போன்றவை சரி. ஆனால் ஐவி ஸ்பைக்கிற்காக ட்ரேட் செய்யும் போது லாங் வேகா ட்ரேடுகள் இருக்க வேண்டும். ஏனெனில் கேலண்டர் மட்டுமே அதை உங்களுக்கு வழங்குகிறது. சரி, ஐவி அதிகரிக்க போகும்போது அல்லது உங்கள் பார்வை ஓரளவு சைட்வேஸ் முதல் புல்லிஷ் வரை இருக்கும்போது இந்த உத்தி அவர்களுக்கு ஏற்றது. இந்த உத்தி உங்களுக்கு கேப் டவுன் பாதுகாப்பை வழங்குகிறது. இது ஒரு சைட்வேஸ் முதல் புல்லிஷ் வரையிலான உத்தி, ஆனால் உங்களுக்கு கேப் டவுன் பாதுகாப்பை அளிக்கிறது. சரி புரிந்தது. எனவே நான் இதை சுருக்கமாக சொன்னால், சந்தையில் வேக அதிகரிக்கப் போகிறது அல்லது சந்தையில் ஏற்ற இறக்கம் அதிகரிக்கப் போகிறது என்று நீங்கள் உணரும்போது இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் ட்ரேடுகளை செவ்வாய்க்கிழமை திட்டமிட வேண்டும். அந்த ட்ரேடு வெள்ளிக்கிழமை வரை நடக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் வந்து நிஃப்டியில் ஓடிஎம்களில் 50 ரூபாய்க்கு அருகில் உள்ள பிரீமியத்தை ஒரு லாட்டை விற்க வேண்டும். அதன் பிறகு அடுத்த வார எக்ஸ்பைரியில 25 ரூபாய்க்கு அருகில் உள்ள பிரீமியம் கொண்ட ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 2 லாட்டுகளை வாங்க வேண்டும். சரி, இப்போது இந்த சூழல்ல மெதுவா மேல சென்றா அப்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சைட்வேஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒருவேளை உடனடியா கேப் டவுன் ஆனா அப்போது நஷ்டம் ஏற்படும். சிறிய கேப் டவுன் என்றால் நஷ்டம், ஆனா மிகப்பெரிய கேப் டவுன் என்றால் லாபம் கிடைக்கும். பெரிய கேப் டவுன், அதுல ஐவி அதிகரித்து ஐவி ஸ்பைக் ஏற்படும். நிச்சயமா நடக்கும். நீங்க ஒருவேளை சென்ற ஐவி எகிலூடா. சரி, ஐவி எகுரும். அந்த மாதிரியான கேப் டவுன்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மற்றபடி சைட்வேஸ்ல உங்களுக்கு மீண்டும் வருமானம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். புரிந்தது. எனவே இது முழு உத்தியையும் சுருக்கமாக கூறுகிறது. ஆமா, நான் தவறு செய்யறேனா? இல்ல சார், நீங்க சுருக்கமா விளக்கினீர்கள். அற்புதம், மிகச் சிறப்பு சார். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் உத்தி, ஆப்ஷன் செல்லிங் உத்திகள் மற்றும் நிகழ்வுகள் இல்லாத போது வர்த்தகம் செய்யும் உத்திகளுக்கு பிறகு நிகழ்வுகளின் போது என்ன செய்வது என்ற ஒரு இடைவெளி இருந்தது. அந்த பகுதியை இது நிறைவு செய்கிறது என்று நினைக்கிறேன். அதற்கு மிக்க நன்றி. இந்த முழு உத்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு தெரியும் இதில் இத்தனை லெக்குகள் இருப்பதும் அதன் பிறகு வரும் பே ஆஃப் சார்ட்டும் எனக்கும் குழப்பமாக தான் இருக்கிறது. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க. சார் அவற்றுக்கு பதில் அளிக்க உதவுவார். இது நிகழ்வு சார்ந்த மற்றும் நிகழ்வு நாட்களுக்கான உத்தி. உங்களுக்கு வழக்கமான வர்த்தகத்திற்கான ஆப்ஷன் செல்லிங் உத்திகள் வேண்டுமென்றால் சாரினுடைய அந்த உத்திகளும் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ட்ரேடர் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிருங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அப்சர்வ்ஸுடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், வர்த்தகம் செய்யுங்கள், நிகழ்வுகளின் போதும் ஆப்ஷன் செல்லிங் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.